ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நிஃப்டி 24,500 இருந்து நம்ம 24,200 வரைக்கும் நம்ம டிராவல் பார்த்தோம். அதுக்கப்புறம் 24,200 கன்சல்ட் ஆயிட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சு. இதே மாதிரி சென்செக்ஸ் ஃபாலோ ஆயிட்டு நம்ம கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் அங்க வந்து ரெக்கவரி ஆயிருந்தது. அது எப்படி நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க 24,300 கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். இங்க என்ன இருக்குன்னா மார்க்கெட் அப்படியே கன்சல்ட் ஆயிட்டு நமக்கு 11:55க்கு நம்ம கிரீன் கலர் நம்ம 0க்கு மேல வந்துருச்சு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெவி வாலடைல் செஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு பை பண்ணலாம். எப்பயும் வாலடைல் செஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரெண்டு சைடு நம்ம வந்து பை எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரீன் லைன் 0 கீழே போகல. இதே சமயத்துல நம்ம சென்செக்ஸ்ல 11:55க்கு ஒரு அழகான கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதாவது கிரீன் லைன் 0க்கு மேல வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே கிராஸ் பண்ணிடுச்சு. இங்க மூவ்மெண்ட் ஆனது 144ல மேல வந்து 612 வரைக்கும் டிராவல் ஆயிருந்துச்சு. நம்ம இந்த ரேலியை நம்மளோட டெலிகிராம் சேனல்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்க இருந்து இன்னொரு 500 பாயிண்ட் ரேலி தான் சொல்லியிருந்தோம். 00 ட்ரேட்ல 82,000 புட் ஆப்ஷன் சென்செக்ஸ்ல நமக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது 140 வரைக்கும் ஹை ரீச் ஆயிருந்தது. நீங்க ஆப்ஷன் ஸ்டார் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 98940555 அப்படிங்கறத நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வெப்சைட் optionstar.in.